ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் கொஞ்சம் சின்ன வருத்தமாகவும் இருக்குது. என்னடா இது இப்படி சொல்லிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. சரி என்ன விஷயம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எங்கள் தங்கச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டேங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே சாக்லேட் எதனா வாங்கி கொடுந்தேன், கேக் வாங்கி கொடுந்தேன், கேக் வரணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசை தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பைசா இல்லை. அதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணேன். போக போக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் சரிங்களா. காலையில் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் விட்டு வந்தேன். டயர் வந்து பார்த்தீங்கன்னா பென்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பென்சர் போட்டு மறுபடியும் எடுத்துன்னு வந்து வச்சுட்டோம். நானே ஃப்ரெண்டும் காலையில் எடுத்து போய் விட்டுட்டேன். விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் 100 ரூபா கொடுங்க, பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிச்சு. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டமாயிடுச்சுங்க. நான் வேறு 4 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா லீவ் போட்டேன். வியாழக்கிழமை அந்த 48ஆவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ஒன்று நடக்குது, அதனால் வந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னல. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது நான் போடுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இன்றைக்கி பர்த்டேன்றனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்படியே நான் ஷூட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 16ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே. ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமாக கேட்டுச்சு. என்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணுறது, இல்லைன்னு தானே சொல்ல முடியும். அதுக்கப்புறம் எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிட்டேன். மதியமாக வந்து பார்த்தீங்கன்னா காசில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கூட்டின்னு போயிட்டு இந்த கேக் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேக் ஷாப் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு 1/2 kg வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கேக் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதோட பேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்களா, இந்த கேக் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கா. ஸோ இந்த கேக் லேண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு 6 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கேக் வாங்கிட்டு வந்தேன். 300 ரூபா ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக வச்சுருக்கேன். வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூமெண்ட்டை பார்க்கணும் அப்படின்றதுக்கோசம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வரல. வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுவோம். அந்த மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புண்ணையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்குது. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசிட்டுங்க. என்கிட்டே காசு இல்லை, சும்மா வெறுப்பாத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே பேசிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு உறுத்திச்சு. அதனால் காசு ரெடி பண்ணி எப்படியும் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ வரட்டும். வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் பண்ணுவோம் சரிங்களா. இங்கே பாருங்க பரவாயில்ல, சூப்பராக இருக்குல்ல. ஏங்க எங்கள் தங்கச்சி வர மாதிரி சத்தம் கேட்குது. பர்த்டேக்குன்னா வாங்கி கொடுத்தாங்க வர்றா. ஐயோ வேற லெவலு. பார்த்தீங்களா, நம்ம வந்து சாக்லேட்டு கேக் வாங்கி கொடுக்கலாம் விட அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா பரவாயில்ல. இதுன்னு ஃபிஷ்ஷா வாங்கி கொடுக்குறேன், வருங்காலத்தில் வாங்கி கொடுக்குறேன். என்னது இதா சாக்லேட்? இங்கே பாருங்களேன், எனக்கு அந்த சாக்லேட் கொடு. இந்த அப்படியே காமி கை காமி அப்படியே வீட்டுக்குள்ளயா பாத்தியா, நாங்கள் வாங்கி கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸுங்க வாங்கி கொடுக்குறாங்க. வேற லெவலு. காலையில் அப்படி பழையணும் போனே, எதுவுமே இல்லை. 100 ரூபா 1 ரூபாய் காசு கூட இல்லை. அது இல்லை இதுன்னு சொன்னேன். ஆய் வந்துச்சா? ஏன் ஜூஸ் போட்டுருந்தேன் ஃப்ரிட்ஜில் எடுத்துக்கொடு. அதுக்கே வர கேக்கு என்ன கேக்குதுல காலையில் ஃபீல் பண்ணிச்சு. அதனால பார்த்தீங்கன்னா மனசு உறுத்தி நினைச்சு சரி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன். ஹாப்பியா? இப்படி வந்துருப்ப சந்தோஷமா? கேக் கொடுங்க. அது ஐஸ் கேக்கு உள்ள வந்து இது அந்த சாக்லேட் மாரி வச்சிருக்காங்க. அதெல்லாம் டேமேஜ் ஆயிடும். நைட் வெட்டிக்கலாம்னா எப்படி? ஹாப்பியா? இரு. ஐயோ கை கொடுக்க முடியலங்க. ரைட் சைடில் விளாக் எடுத்துட்டு இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல. இனியே பிறந்தாலும் நல்வாழ்த்துக்கள். தங்கச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துட்டேன் கேக்கு. நைட் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுவோம், ஃபன் பண்ணுவோம் சரிங்களா. அண்ணா ரெடி ஆகியா? கூட்டின்னு வந்தியா? எவ்வளோ நேரம் மேக்கப் பார்த்தீங்களா? அடிச்சுட்டோம். ஓகேவா? பேசாது, எதுவும் பேசாது. பொறுமையா பிரிக்க பிரிக்காத மா வெத்து போட்டீங்க. இந்தா கேக்கு நல்லா இருக்கு இல்லையான்ட்டு நீ சொல்ற.
ஏ எங்க ஸ்டிக்கர் இருக்குல்ல டேப் டேப்லாம் சுத்தி நிப்புரு கேக்கு பிடிக்கல அம்மா ஏ அது உள்ள வந்து இது இருக்கும் சாக்லேட் பர் சொல்லி வச்சிருப்பாங்க அது அட்டர்ல சரியா அது இருக்கு இப்படி திரும்ப சரி இப்படி இருக்கு கேக்கு பிடிச்சிருக்கா நீ போ வீடியோ எடுத்துறா நீ போய் இல்ல இவ்வளவுதான் கவர் ஆக மாட்டோம் இவ்வளவுதான் ஒரு கவர் போ அப்படி போ உள்ள போ நீ போ ரெடி 1 2 3 ஹேப்பி பர்த்டே அதுக்குள்ள ஒரு ஐயோ கரண்ட் அவ்வளவு ஆவேசம் ஹாப்பி பர்த்டே பாட்டே பாடல அதுக்குள்ள ஊதிச்சுங்க லைவா லைவ் இல்ல வீடியோ எடுத்துட்டு அப்புறமா எடிட் பண்ணு ஓகே 1 2 3 ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு யூ பாருங்க ஹேப்பி பர்த்டே லாவண்யா ஹேப்பி பர்த்டே டு யூ அது முக்கால் கூட எப்ப நான் தெரிய மாட்டேலடா பைத்தியம் நீ எங்க இருக்க நான் எங்க இருக்கேன் வாப்பா வா வா வாமா போ ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் வா சொக்கா கூட பண்ண மாட்டாங்க பரவாயில்ல போடு அடே நான் தின்ன போறேன்டி நல்லா இருக்கு கேக்க மாமா கிட்ட வாமா வாமா போதம்மா இந்த வேற இந்த வா சானியா கேக்கு போட்டோவே பிடிக்கல சரி விடு வீடியோல இருக்குல்ல பாத்துக்கலாம் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஏய் அப்படியே கட் பண்ணி எனக்கு தான் அப்படியே ஓட்டுறான் நாங்க அம்மா நான் ஆர்டர் பண்ணேன் போட்டேன் ஸ்டிக் ஒன்னு இருக்குங்க ஸ்டிக் அங்கே சென்னையில விட்டு வந்துட்டேன் நீ வா சானியா நோக்கு ஸ்டிக் இருந்துனா இது நான் வந்து எங்க ஆட்டுக்குட்டி கொட்டு பாருங்க இப்போ எத்திக்க கை தீட்டேன் இப்படியா வெளிச்சு வா இப்படிதான் ஏன் வெளிச்சு மேல படம் போடு ஆகாம எங்க பாரு அதே சும்மா ஆடு மாட்டறான் சாப்பிடல எப்பவுமே எங்க கூட தாங்க பத்துக்கும் வீட்டுல ஓகேவா ஹாப்பியா சந்தோஷமா அப்பா அம்மா ஆசீர்வாதம் வாங்கிக்குவா நின்னுமா ஒன்னா கொண்டாடி முடிச்சாச்சுங்க ஹாப்பியா தானியா ஹாப்பி ஹாப்பினா நல்லா சிரிச்சா தானே சரிங்க நெக்ஸ்ட் vlogல வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்